ஆகவே ஓரளவு மோடிக்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தல் முடிவுகளில் மக்கள் கடிவாளம் போட்டார்கள். இப்போ ராஜ்யசபா எம்பிஸோட எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக மோடி அரசுக்கு நிச்சயம் ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது என்று தான் நாம் நம்ப வேண்டும். நாட்டில் பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கும் முக்கியமான முடிவுகளை எல்லா துறைகளிலும் மேற்கொள்வதற்கும் நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கன்சென்சஸ், எல்லோரையும் அரவணைச்சு தன்னுடன் அழைத்து செல்லக்கூடிய அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடனான ஒரு தன்மை கொண்ட பிரதமர் தான் இந்தியாவுக்கு தேவை. துரதிருஷ்டவசமாக அந்த தன்மைகள் எதுவுமே நரேந்திர மோடிக்கு இல்லை என்பதுதான் கலை யதார்த்தம். பதவி தான் தன்னுடைய இலக்குன்னு ஒரு மனிதனுக்கு தெரிந்து போனால் அவர் தன் இயல்புகளை கூட அவன் மாற்றிக்கொள்வான். பச்சோந்திகளுக்கு நிறத்தை மாற்றிக்கொள்வது கைவந்த கலை. இன்றைக்கு அடுத்த 5 ஆண்டுகள் நாட்டை ஆள வேண்டும்னா நிறைய கட்சிகளோட கூட்டணி தேவை. சொன்ன மாதிரி மாநிலங்களவையில் பிஜேபிக்கு பெரும்பான்மை இல்லாதது என்பது பிஜேபிக்கு நரேந்திர மோடிக்கு பெருத்த பின்னடைவு. அப்போ தீர்ப்பு 36% பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறாங்க, 23% காங்கிரஸ் போட்டிருக்காங்க. 19% இருந்த காங்கிரஸ் 23% இருக்குது, 4% கூடியிருக்கு. 38% இருந்த பிஜேபி 36% இருக்குது, 2 குறைஞ்சிருக்கு. காங்கிரஸ்க்கு 4 கூடியிருக்கு, சிபிஎம் பிஜேபிக்கு 2 குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் இந்த தீர்ப்பு பிஜேபிக்கான தீர்ப்பு. இதை புரிஞ்சுக்கணும் எதிர்கட்சிகள். இது காங்கிரஸால் ஜீரணிக்க முடியாததால் தான் இவ்வளோ பிரச்சனை. கண்டிப்பாக ராஜ்யசபாவில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை என்பது பிஜேபிக்கு பெருத்த பின்னடைவு, ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய வெற்றி. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், ராஜ்யசபாவில் பாஜகவின் பலம் குறைந்துள்ளது அப்படின்ற ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் 245 உறுப்பினர் எண்ணிக்கை இப்போ 227 என்னவோ தான் இருக்குது. அதில் பாஜகவின் பலம் இப்போ 101 ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் இருக்குது. மசோதாக்களை நிறைவேற்றுறதில் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் அடிப்படுது. என்ன ப்ராப்ளம் சார் இது? ஆமாம், அந்த நம்பர்ஸ் படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 15 சீட்டை என்னமோ குறையுது. ஆமாம், இவங்க கடந்த காலங்களில் பிஜு ஜனதா தள் பிஜேடி மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இவங்கெல்லாம் கேட்காமலே இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதிமுக உட்பட. இந்த முறை இந்த 3 பேருமே அப்படி கொடுப்பாங்களான்னு டவுட்டு. ஒய்எஸ்ஆர் மட்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவரோட ஸ்டேட்டில் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அவர் மீது ஏற்கனவே கொலை முயற்சி வழக்குகள்லாம் போடப்பட்டிருக்கணும். ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி மேலே, ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி மேலே. மற்ற 2 பேரும் ஏடிஎம்கேவும் பிஜு ஜனதாதளும் ஆதரவு கொடுப்பாங்களான்றது சந்தேகம். அதில் பிஜு ஜனதாதள் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. நவீன் பட்நாயக் நீங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக மக்களவையில் செயல்படுங்கள்னு ஏற்கனவே சொல்லிட்டார், கட்சிக்காரங்களுக்கு சொல்லிட்டார். முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கு இவங்க 3 பேர் ஆதரவு அவர்களுக்கு தேவை, பிஜேபிக்கு தேவை. முதன்முறையாக அவங்களுக்கு இந்த நிலைமை ஐ திங்க் 2014 இந்த நிலைமை இருந்தது, ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே. பட் அப்போ மக்களவையில் தனி மெஜாரிட்டி இருந்ததால் மணி பில்லுன்னு நிதி மசோதாவை எல்லாத்தையும் நிறைவேற்றிருந்தாங்க. இப்போ அதுவும் முடியாது, 240 தான் இருக்குது. ஆமாம். ஆகவே ஓரளவு மோடிக்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தல் முடிவுகளில் மக்கள் கடிவாளம் போட்டார்கள். இப்போ ராஜ்யசபா எம்பிஸோட எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக மோடி அரசுக்கு நிச்சயம் ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது என்று தான் நாம் நம்ப வேண்டும். இதில் அதிமுகவின் பங்குமே இருக்காது. அதிமுகவும் அவங்களுக்கு ஆதரவு தரமாட்டாங்க. கடந்த முறை மாதிரிலாம் இந்த முறை ஆதரவு தரமாட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எதனால் சார்? ஆமாம், இங்கே பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்குல்ல. நீங்கள் கடந்த காலங்களில் அதிமுக பிஜேபிக்கு மோடிக்கு கேட்காமலே போய் ஆதரவு வலிய கொடுத்தது. கடைசியாக நடந்த என்டிஏ கூட்டத்தில் அதுக்கப்புறம் 20 நாள் பொறுத்து தான் எடப்பாடி வெளியில் வராரு. பிஜேபி கூட்டம் என்டிஏ கூட்டம் அந்த 9 ஆண்டுகள் கூட்டப்படாத என்டிஏ கூட்டம் கூட்டப்பட்ட பொழுது மோடி பக்கத்தில் ரைட் ஹேண்டில் உட்காந்துருந்தது எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் அவரே வெளியே வந்தார் அடுத்த 20 நாட்களில். மாநிலங்களவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக எம்பிக்கள் மோடி 1.0 2.0 ரெண்டுலேயுமே 2017 எடப்பாடி சிஎம் ஆனதுலேருந்து அந்த 21 வரைக்கும் காலகட்டத்தில் இவங்க வலிய போய் தான் பிஜேபி மோடி கவர்மெண்ட்டை ஆதரிச்சாங்க. 4-5 எம்பிஸ் இருக்காங்க அவங்களுக்கு. இந்த முறை கண்டிப்பாக எடப்பாடி அதை செய்ய மாட்டார். அப்படி செஞ்சால் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபியோட கள்ள உறவில் இருக்காங்கன்னு திமுக பிரச்சாரம் பண்ணோம். அதனுடைய பலனை தான் அனுபவிப்போம் என்று அவர் அஞ்சுகிறார். ஏன்னா பிஜேபியால் தான் அதிமுக தோற்றது என்பது அவருடைய வலுவான கருத்து. இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் புறக்கணிக்கும் போது திமுக என்ன சொல்லிச்சுன்னா மறைமுக பிஜேபி ஆதரவுன்னுச்சு. இப்போ பார்லிமெண்ட்டில் போய் பில்லுக்கு பாஸ் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை உண்டாகும். அதனால் அதிமுக மோடிக்கு அவ்வளோ சுலபமாக எல்லா மசோதாக்களிலும் எதிர்ப்பு ஆதரவு கொடுக்காது. ரொம்ப முக்கியமான ஒரு மசோதா நான் தெரிவிக்கலாம் வழியாக. மற்றபடி பெரும்பாலான மசோதாக்களில் மோடி அரசுக்கு எதிராகத்தான் அதிமுக எம்பிக்கள் மாநிலங்களவையில் வாக்களிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். 3வது முக்கியமான பிளேயர் பிஜு ஜனதாதள். 9 எம்பிஸ் இருக்காங்க. அவங்க 2014 மோடிக்கு நல்லா வாலாட்டிட்டு இருக்கு நாய்க்குட்டி மாதிரி மோடி காலடியில் உட்காந்துருந்தாங்க, எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு. ஆனால் யார் தன்னை ஆதரித்தாலும் அவர்களை கருவறுக்கக்கூடிய
நம்பி வந்தவர்களை நட்டாற்றில் விடக்கூடிய அவர்கள் முதுகில் குத்தக்கூடிய மோடி அவர்கள் பிஜு ஜனதா தளத்தையும் இழிவுபடுத்தினால். இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சது பார்லிமெண்ட் அசம்பிளி. அதுக்கு முன்னால் கூட்டணி வரும்லாம் பேசினாங்க, கூட்டணி வரல. பாரதிய ஜனதா கட்சி ஒடிசால ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. பிஜு ஜனதா தளம் 0 தான் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன், 0வோ ஒரு சீட்டும். ஆகவே மாநிலங்களவையில் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க நிதிஷ் நவீன் பட்நாயக் மிக அழகாக பயன்படுத்திக் கொள்வார். முக்கியமான மசோதாக்களை இனிமேல் மாநிலங்களவையில் நிறைவேற்றுவது என்பது மோடிக்கு பெருத்த சவால். ஆக்சுவலாக இந்த சவாலை சாதகமாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா முக்கியமான சீர்திருத்தங்களை செய்வதற்கு மெஜாரிட்டி தேவையில்லை, கன்சென்சஸ் தான் தேவை. நரசிம்மராவ் தனி மெஜாரிட்டி கிடையாது, 200 சொச்சம் தான் இருந்தது. அதை வச்சுட்டு 5 வருஷம் நிம்மதியாக ஆண்டார், உண்மையான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். வாஜ்பாய் 182 எம்பிஸை வச்சுட்டு 6 வருஷத்தில் நிரம்ப சாதனைகளை செஞ்சார், எல்லாரையும் அரவணைச்சு போனார். மன்மோகன் சிங் 144 சீட்டை வச்சுட்டு UPA 1ல் பெரிய அளவில் சாதித்தார். ஆகவே நாட்டில் பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கும் முக்கியமான முடிவுகளை எல்லா துறைகளிலும் மேற்கொள்வதற்கும் நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கன்சென்சஸ், எல்லோரையும் அரவணைச்சு தன்னுடன் அழைத்து செல்லக்கூடிய அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடனான ஒரு தன்மை கொண்ட பிரதமர் தான் இந்தியாவுக்கு தேவை. துரதிருஷ்டவசமாக அந்த தன்மைகள் எதுவுமே நரேந்திர மோடிக்கு இல்லை என்பதுதான் கலை யதார்த்தம். மோடி அவர்களுக்கு இது ஒரு புதுமையா சார்? புது இதுவாக இருக்குமா? 100% மோடிக்கு புதுமை. ஏன்னா அவர் குஜராத்தில் 13 ஆண்டுகள், டெல்லியில் 10 ஆண்டுகள் ஆளும்போது தனி மெஜாரிட்டியோட தான் நாட்டை ஆண்டார், மாநிலத்தை ஆண்டார். அவருக்கு மற்றவங்களோட இசைஞ்சு போகிறது, மற்றவங்களோட பேசுறதுன்றதே எட்டாக்கணியாக இருக்குது. அவருக்கும் அமித்ஷாக்கும் மனிதர்களை சமமாக பாவித்து வரலாறே கிடையாது. ஒன்று மனிதர்களை தங்கள் காலுக்கு கீழே உட்கார வைப்பார்கள், அல்லது இவர்கள் யாருக்காவது அடிமையாவார்கள். அதனால் ஆனால் இது பெரிய சவால் அவங்களுக்கு. கடந்த 10 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டது போல மோடியால் சத்தியமாக இந்த டேர்ம் ஆள முடியாது. அவர் விட்டு கொடுக்க மனப்பான்மையுடன் தான் போக வேண்டும். அப்படி இல்லைன்னா மோடி அரசுக்கு நெருக்கடி முற்றும், அதற்கு வாய்ப்பு குறைவு நான் நினைக்கிறேன். மோடி தனக்கு பதவி வேணும், காப்பாற்றிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் எந்த அளவுக்கும் எந்த கீழ் மட்டத்துக்கும் இறங்கி போக தயாராக இருக்கார். அதனால் இந்த 2 பெரிய கட்சிகள் யார், நாயுடு, நிதிஷ், அடுத்தது சிராக் பாஸ்வான், 5 பேர். இந்த 2 பேர் எஸ்பெஷலி நாயுடுவையும் நிதிஷும் சமாளித்தாலே மோடிக்கு போதும். அதை ஓரளவு சமாளித்து கொண்டிருக்கிறார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. மற்றபடி முழுக்க அவர் டீம் பிளேயராக இது வரைக்கும் மாறிட்டார்னா இல்லை. ஆனால் என்றைக்குமே ஒரு டீம் பிளேயராக மாட்டார்னு சொல்லாதீங்க. பதவி தான் தன்னுடைய இலக்குன்னு ஒரு மனிதனுக்கு தெரிந்து போனால் அவர் தன் இயல்புகளை கூட அவன் மாற்றிக்கொள்வான். பச்சோந்திகளுக்கு நிறத்தை மாற்றிக்கொள்வது கைவந்த கலை. இன்னொரு பக்கம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பற்றி சொன்னீங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? ஏன்னா அங்கே அவங்கள சேர்த்து தோக்கடிச்சிருக்காங்க. அதாவது ராஜ்யசபா எம்பிஸை மட்டும் வச்சு பெரிய அளவில் ஒருத்தர் ப்ளே பண்ண முடியாது, ஆனால் சில நேரங்களில் ப்ளே பண்ணலாம். ஸோ ஒய்எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் அவர் நாயுடு கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கணுங்க. எல்லா அரசியல்வாதிகளுக்குமே முதல்ல தன்னை காப்பாற்றிக்கணும். அதுவும் மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் தனக்கு எதிரியாக இருக்கக்கூடியவன் தான் அவங்களுக்கு மெயின் எனிமி. எங்கேயோ 2000 கிலோமீட்டர் அப்பால் உட்காந்துருக்க மோடி கிடையாது. ஏன் கலைஞர் ஆனானப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர் ஏன் பிஜேபி ஆதரிச்சார்? 99ல் ஜெயலலிதா கவர்மெண்ட்டை கலைக்கணும்னு மோடி கவர்மெண்ட்டை வாஜ்பாய் கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணுறாங்க. அவர் முடியாதுன்றாரு. நமக்காக ஒரு ஆட்சி இழக்க போகிறார், நம்ம ஏன் காப்பாற்றக்கூடாதுன்னு முரசொலிமார் ஆர்குமெண்ட் வச்சு தான் போய் சேர்ந்தாங்க. கலைஞர் பிஜேபியோட சேர்ந்தார்ல, அந்த முன்னுதாரணங்கள் இருக்குல்ல. அதே மாதிரி வலதுசாரிகள் தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு காம்ப்ரமைஸ்க்கெலாம் இறங்கி வருவாங்க. வரமாட்டாங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஒரு மனிதனுடைய இயல்பு என்பது எப்பொழுதுமே மாறாதது என்ற எண்ணமே தவறானது. மாறுபவன் தான் மனிதன். இன்னொன்று, அரசியல்வாதிகள், வெற்றிகரமான அரசியல்வாதிகள் எல்லாருமே அடாப்ட் பண்ணிப்பாங்க. அதனால் இன்றைக்கு அடுத்த 5 ஆண்டுகள் நாட்டை ஆள வேண்டும்னா நிறைய கட்சிகளோட கூட்டணி தேவை. சொன்ன மாதிரி மாநிலங்களவையில் பிஜேபிக்கு பெரும்பான்மை இல்லாதது என்பது பிஜேபிக்கு, நரேந்திர மோடிக்கு பெருத்த பின்னடைவு. மோடி 1.0லையும் இதே பிரச்சனை முதல்ல ஒரு 2-3 வருஷம் இருந்தது. அப்புறம் மெஜாரிட்டி வந்துருச்சு. அப்புறம் அவங்க செகண்ட் டேர்ம் இன்னும் ஃபுல்லாக வந்துட்டாங்க. ப்ரூட்டல் மெஜாரிட்டி இப்போ குறைஞ்சிருக்கு. 15 சீட்டை என்னமோ என்டிஏக்கு துண்டு விழுது. அதை அவங்க எப்படி பிஜேபிக்கு துண்டு விழுது. 17 சீட்டு பிஜேபிக்கு துண்டு விழுது. அலையன்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. பட் ஸ்டில் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப கடினமான ஒன்று. இந்த தேர்தல் பல பாடங்களை மோடிக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் ஆட முடியாது, நீங்கள் எல்லோரையும் அரவணைச்சு போகணுன்னு. அது அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாருன்றது தான் நமக்கு தெரியல. நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இல்லை. இப்போ நடந்து முடிந்த இந்த இடைத்தேர்தல்கள், இந்தியா முழுவதும் நடந்த இடைத்தேர்தல்களில் பல இடங்களில் தோல்வி எழுந்திருக்காங்க. இப்போ வேறு ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லை. என்ன மாதிரியான ஒரு நிலை பாஜகவுக்கு இருக்குன்னு? இல்லை, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் மாநிலங்கள் சொன்ன மாதிரி 13 இடைத்தேர்தல் முடிவுகளில் 10ல் காங்கிரஸ் இந்தியா பிளாக் ஜெயிச்சிருக்கு, 3ல் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய பின்னடைவு தான், மோடி அரசுக்கு பின்னடைவு தான். தேர்தல் முடிஞ்சு, மக்களவைத் தேர்தல் முடிஞ்சு 1 மாதத்தில் 13 இடைத்தேர்தல்களில் 10ல் தோக்குறாங்க பிஜேபின்னா அது அவங்களுக்கு சமைக்கும், ஒழுங்காக இருங்கன்னு. இப்படியே தோல்விகள் வந்ததுன்னா
தொடர் தோல்விகளுக்கு மோடி ஆட்படுவாரே ஆனால் கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் பாஜக தலைமையை மாற்றும். ஆனால் கடந்த காலங்களில் பாஜக தலைவர்களை ஹேண்டில் பண்ண மாதிரி மோடியை அவ்வளவு சுலபமாக ஆர்எஸ்எஸ்ஸால் ஹேண்டில் பண்ண முடியுமானா தட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின் அண்ட் வெரி குட் கொஸ்டின். மோடி மாற்றப்படுவார் என்று நான் சொல்வது லாஸ்ட் வாய்ப்பு. ஒருவேளை தொடர் தோல்விகள் இருந்தால் அப்படி அவங்க மாத்திரனா மோடி ஆர்எஸ்எஸ்ல இருக்க முக்கியஸ்தர்கள் அவர் மாற்றிடுவார். புரியுதுங்களா? இன்னொரு முக்கியமான ஆங்கிளை நீங்கள் பார்க்கணும். ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் மோடி என்பது வராது போல வந்த மாமணி. இன்றைக்கி ஹிந்துத்துவ அஜெண்டாவை இந்திய அரசியலோட மையப்புள்ளியாக மாற்றியிருக்கிறது பிஜேபி. இஸ்லாமிய வெறுப்பை இந்தியா பூரா பல மாநிலங்களுக்கு பரவி வச்சிருக்கிறது பிஜேபி. இந்த மாதிரி ஸ்கேம் ஆஃப்டர் ஸ்கேம் தப்பிச்சுக்கிட்டே போகிறது, இதெல்லாம் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்க தான் செஞ்சுருக்கு. ஆனால் காங்கிரஸுக்கு வரிஞ்சு கட்டிட்டு போய் ஓட்டு போடுற அளவுக்கு காங்கிரஸ் மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை அடையலை. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது மக்கள் இந்த தேர்தலில் கடிவாளத்தை போட்டிருக்காங்க. யாருக்கு? மோடிக்கு. வீட்டுக்கு அனுப்பலை. ஆனால் இதை பெரிய அளவில் பேசாததன் காரணம் எது? இந்த தோல்வியை பற்றி மோடியோ பாஜகவோ பெரிய அளவில் இதை பற்றி எதுவும் நல்ல கேள்வி. அது டினையல் மோடில் அவங்க இருக்காங்க. நாங்கள் வெற்றி பெற்றுட்டோன்ற மாய தோற்றத்தை நிறுவுவதில் தான் அவங்க உறுதியாக இருக்காங்க. பிஜேபிக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்றதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. பிஜேபி மக்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்றதெல்லாம் அபத்தமான பேச்சு. 99 சீட்டு வாங்கின காங்கிரஸ் மக்கள் ஆட்சியில் உட்கார வச்சுட்டு 240 சீட்டு வாங்கின பிஜேபி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களா? என்ன அபத்தமான பேச்சு. இந்தியா கூட்டணியோட மொத்த எண்ணிக்கை 232. இந்தியா பிளாக்கோட கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த், ஹோலிஸ்டிக் ஸ்ட்ரென்த்தே 52. சாரி, எவ்வளோ? இன்னும் 232. 232. பட் பிஜேபி தனியாக 240, என்டிஏவோடு சேர்த்து 292. அப்போ இது நீங்கள் குறைச்சி மதிப்பிடுவீங்களா? அப்போ தீர்ப்பு 36% பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறாங்க, 23% காங்கிரஸ் போட்டிருக்காங்க. 19% இருந்த காங்கிரஸ் 23% ஆயிருக்கு, 4% கூடியிருக்கு. 38% இருந்த பிஜேபி 36% ஆயிருக்கு, 2 குறைஞ்சிருக்கு. காங்கிரஸ்க்கு 4 கூடியிருக்கு, சிபிஎம் பிஜேபிக்கு 2 குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் இந்த தீர்ப்பு பிஜேபிக்கான தீர்ப்பு. இதை புரிஞ்சுக்கணும் எதிர்கட்சிகள். இது காங்கிரஸால் ஜீரணிக்க முடியாததால் தான் இவ்வளோ பிரச்சனை. எனவே ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் தனி மெஜாரிட்டி இல்லைன்றது பிஜேபிக்கு செம்ம அடி. இது அவங்களால அனுசரித்து தான் இனிமேல் அரசியலை செய்யணும் அடுத்த 5 வருஷத்துக்கு என்ற உண்மை. மற்றவர்கள் சொல்லதை கேட்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. எஸ், கேட்டதை கேட்டு செயல்படுத்துறீங்களோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அது ரெண்டாவது. கேட்கணும் அட்லீஸ்ட். இது வரைக்கும் லிசன் ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் 10 வருஷமாக, அதுவும் 2வது ஆட்சி காலத்தில் சுத்தமாக கேட்காம இருந்தார் மோடி. இப்போ இனிமேல் அந்த அணுகுமுறை வேலைக்கு ஆகாது. He has to listen. அதனால் ராஜ்யசபாவில் கடந்த காலத்தில் 2014 மோடி கவர்மெண்ட் வரும்போதும் பிஜேபிக்கு அப்போ மெஜாரிட்டி கிடையாது. அதுக்கு பிறகு 2016-17 தான் உங்களுக்கு மெஜாரிட்டி வருது. இது ஒன்றும் புதிய நிகழ்வு அல்ல. பட் ஸ்டில் முக்கியமான பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நவீன் பட்நாயக் போன்றவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். ஒரு அளவுக்கு மேலே ராஜசேகர் ஜெகன் ரெட்டியோட பிஜேபி அடைய முடியாது. அது நாயுடுக்கு கோபத்தை உண்டாக்கும். ஆகவே இந்த செஸ் மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஒன்றுக்கு பின் ஒன்றா இழுக்குது, ஒன்றை இழுக்குது. இது கண்டிப்பாக ராஜ்யசபாவில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை என்பது பிஜேபிக்கு பெருத்த பின்னடைவு, ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய வெற்றி. ஜனநாயகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ராஜ்யசபாவில் ஆளும் கட்சிக்கு தனி மெஜாரிட்டி இல்லாமல் போனது. நான் அடிக்கடி சொல்கிறதா, இப்பயும் சொல்கிறேன், ஒரு நல்ல அரசு என்ற ஒன்று இருக்கிறதுனா அதில் ஆளும் கட்சிக்கு பலம் இல்லாமல் பலவீனமாக கூட அவங்க இருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. பலமான எதிர்க்கட்சி தான் ஜனநாயகத்தின் அடிப்படை, பலமான ஆளும் கட்சி அல்ல. பலமான எதிர்க்கட்சி தான் ஜனநாயகத்தின் அடிப்படை. அந்த விதத்தில் இன்றைக்கு ஒரு பலமான எதிர்க்கட்சி இந்தியாவில் அமைந்திருக்கிறது. மக்களவையில் ஆளும் கட்சிக்கு மாநிலங்களவை ராஜ்யசபாவில் ஆளும் தரப்புக்கு ஆளும் கூட்டணிக்கு மெஜாரிட்டி இல்லை என்பது ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கும். அப்போ தான் நீ மற்றவங்களோட பேசுவேன், கிவ் அண்ட் டேக் வரும். நான் வச்சதான் சட்டம் 150 எம்எல்ஏ எம்பியை தூக்கி போட்டு குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அமல்படுத்துன்ற மாதிரியான அயோக்கியத்தனங்களெல்லாம் நடத்த முடியாது இனிமேல். ஆகவே இது ஒரு நல்ல நிகழ்வு என்று தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக சார், மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.